ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார்? ஜோதிடத்தை நன்கு பயின்றவர்கள், புலமை பெற்றவர்கள், வருகின்ற ஆபத்துகளை முன்கூட்டியே கணக்கிட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர், கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியத்தை முடிக்கும் கன்னியா ராசிக்காரர்கள், உங்களை நம்பி இருப்பவர்களை வெம்பி போகாமல் செய்கின்ற ஆற்றலை உடையவர்களே, நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 செவ்வாய்க்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது. புதன், அதாவது உங்கள் ராசி நாயகன், ராசிநாதன், 2 முறை பெயர்ச்சி பெற்று அந்த பலாபலன்களையும் நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சாந்தமும் அமைதியும் உடைய கன்னியா ராசிக்காரர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனதிலே தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனையை தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம், அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் போட்டிகளை பற்றி கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி, குழந்தைகளோடு சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு என்னபடியே காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளிலே சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு, மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்த ஒரு எண்ணம் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம்.
உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாய் பார்த்துக் கொள்ளவும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தாய் மாமனுடன் கருத்து மோதுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? புதன்கிழமையிலே நவகிரகத்துக்கு புதன் பாலாபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும். சிக்கலான பிரச்சனைகளை எளிதாய் தீர்ப்பீர்கள். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3 டிசம்பர் 29, 30 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 22, 23, 24 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 8, 4. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.